திமுக எம்பி ஆர் ராசாவுக்கு எதிரான வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக 5,35,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக ஆர் ராசா நண்பர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை குற்றச்சாட்டு பதிவு உள்ளிட்ட எந்த நடவடிக்கையும் தொடங்கக்கூடாது என்று கிருஷ்ணமூர்த்தி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவிற்கு அமலாக்கத்துறை தரப்பில் செவ்வாய்க்கிழமை பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் குற்றப்பத்திரிகையின் நகல்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டதால் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை விசாரணையை தள்ளி வைக்க வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கை மற்ற வழக்குகளுடன் ஒப்பிட முடியாது என்றும், மேல் விசாரணையில் புதிய தகவல்கள் சேகரிக்கப்பட்டால் ஏற்கனவே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. விசாரணையை தாமதப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்த நீதிமன்றம் வழக்கு விசாரணையை வரக்கூடிய ஜனவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. வெளிப்படைத்தன்மை கொண்ட தேர்தல் முறையை ஒழிக்கும் வகையில் தேர்தல் நடத்தை விதிகளில் செய்யப்பட்டுள்ள திருத்தத்தால் மக்களாட்சி மிக பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளில் பதிவான சிசிடிவி காட்சிகளை தாக்கல் செய்யும்படி ஹரியானா, பஞ்சாப் மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் சிசிடிவி பதிவுகளை பொது ஆய்வுக்குட்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் மத்திய அரசு தேர்தல் விதிகளில் திருத்தம் கொண்டு வந்திருப்பதாக விமர்சித்துள்ளார். இதன் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்றை அழித்திருப்பதாகவும் சாடியுள்ளார். பாஜக அரசின் பயம் ஹரியானா மாநில தேர்தலோடு நிற்கவில்லை என்று கூறியுள்ள முதலமைச்சர், மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் பெற்ற பொய்யான வெற்றி தீவிரமான எதிர்ப்புக்கு ஆளாகியிருப்பதால் அடைந்துள்ள பதற்றத்தின் எதிரொலிப்பாகவே இது அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனது அமைப்பின் சுதந்திரத்துக்காக போராடுவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையமும் பிரதமர் மோடி அரசின் அழுத்தத்துக்கு மனமுவந்து பணிந்திருப்பதும், நேர்மையான நியாயமான தேர்தல் எனும் தனது குழந்தையையே அது உருக்குலைத்திருப்பதும் அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சுதந்திரமான நியாயமான தேர்தல்கள் நடைபெறுவதன் மீது தொடுக்கப்பட்டுள்ள மக்களாட்சிக்கு விரோதமான இந்த தாக்குதலை எதிர்க்க பாஜக தலைமையிலான மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மும்மொழிக் கொள்கையை ஏற்றால் அரை மணி நேரத்தில் நிதியை விடுவிப்போம் என மத்திய அரசு நிர்பந்தித்ததாக பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொள்ளவில்லை என்றும் கூறினார். நீங்க என்இபிக்கு ஒத்துக்கோங்களேன், என்இபி மும்மொழிக் கொள்கைக்கு ஒத்துக்கோங்க, மேட்டர் ஆஃப் செகண்ட் வித்தின் ஹாஃப் அன் அவர் உங்க பணத்தை நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது, நானே ஐ எம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட், நானே ஒரியால தான் வந்திருக்கேன், அப்ப நானே சொல்றேன் இல்லை அப்படிங்கும் பொழுது நான் சொன்னேன், சார் எங்களுடைய ஸ்டேட்டோட சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்கு. வேற நீங்க அண்ணா காலத்தில இருந்து இருமொழி கொள்கை எப்படி நாம் கொண்டு வந்ததிலேருந்தே இருக்கின்றது. இந்நிலையில் 3வது மொழியை கற்றுத்தராமல் தமிழ்நாடு அரசு மாணவர்களை வஞ்சிப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். 3 மொழி கொள்கை எல்லா தனியார் பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்கும் இன்னொரு மொழியை சொல்லிக் கொடுத்துட்டு தமிழக அரசாங்க பள்ளிகளை தமிழக அரசு வஞ்சிக்கிறது என்று நான் தெளிவாக சொல்லுவேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இருமொழி போதும் என அரசு நினைப்பது தவறு என்றும் தமிழிசை குறிப்பிட்டார். கல்வித்துறையை பொறுத்தவரை தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு வருவதாக கல்வியாளர் நெடுஞ்செழியன் கூறினார். மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அரை மணி நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதி விடுவிக்கப்படும் என மத்திய அரசு கூறுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருந்தார். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டியளித்த நெடுஞ்செழியன், மக்கள் பிரதிநிதிகள் பாகுபாடின்றி செயல்பட வேண்டும் என்றார். கல்வியில் நம்ம நிறைய முன்னேறிய சமுதாயம்னால கல்வியை எப்படிலாம் தடைப்படுத்தலாங்கிறது அரசியல் ரீதியாக யாரும் மத்திய அரசுகள் அணுகுமுறைகள் கரெக்டாக இல்லை. இது வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. இது தொடர்பாக பேட்டியளித்த பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன், தமிழ்நாடுக்கு மத்திய அரசு எந்த நிதியையும் வழங்கவில்லை என்ற பிம்பத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்குவதாக தெரிவித்தார். பிஎம்ஸ்ரீ ஸ்கூலுக்கு கூட மும்மொழிக் கொள்கைன்னு இல்லை, 3வது ஏதாவது 22 மொழிகள்ல ஒரு மொழி, உடனே அதை இந்தியில் கொண்டு வந்து லேசா கோர்ப்பாங்க. இதெல்லாம் தமிழகத்தில் அவங்க கட்சி தொடங்கின காலத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்க செயல். PM ஸ்ரீ பள்ளிகளுக்கென்று ஒதுக்கப்பட்ட நிதியை அதற்கு மட்டுமே ஒதுக்க முடியும் என்றும் அவர் கூறினார்.